Iris Communication Private Limited வழங்கும் கிருபையின் நேரம். கர்த்தர்கரம் என் மேலுங்க, கடுகளவு பயமில்லைங்க. ஒரு பயமும் கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒருபோதும் என்ன செய்யாது, இருக்கக்கூடாது. பயம் வரக்கூடாது. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பாங்க. மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள். தைரியம் நமக்கு ரொம்ப வேணும். பிசாசு ஒரு சூழ்நிலையை காட்டி நம்ம தைரியத்தை உடைச்சிட்டானா, எப்படி மண்டை உடைஞ்சவன் மரித்து போனாலோ அது போல தான். சிலர் மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்கன்னா வருஷ கணக்கில் இருப்பாங்க, ஒன்றுமே தெரியாது, அந்த உடல் மட்டும்தான் இருக்கும். அதுபோல் இன்றைக்கி அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியத்தில் மண்டையை உடைச்சி விட்டுட்டு சும்மா ஒரு செத்த சவத்தை போல் வாழ்ந்துக்கிட்டாலே. வசனம் சொல்லுறது ஒன்று, வாழ்ந்தது ஒன்று. என்னத்தை கண்டோம்? நான் ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டேன்? நான் எத்தனை நாள் உபவாசம் போட்டுட்டேன், ஒன்றுமே நடக்கலையே, என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே. அப்படியே பிசாசு உட்காந்து நல்லா லாந்திக்கிட்டே இரு. இப்படியே வார்த்தைகளை சொல்லிவிட்டு போய்கிட்டே இரு. உன் சூழ்நிலையை மாறாது, அப்படியே போ. அப்படி பிடிச்சி வச்சுருப்பான். அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவர் எல்லா மூளை சாவுகளிலிருந்து நமக்கு இன்றைக்கி ஒரு விடுதலை தரார். இப்படிப்பட்ட எதிர்மறையான காரியத்தோடு எல்லாருக்கும் எல்லா காரியமும் இல்லை, சிலருக்கு சில ஏரியாக்களில் ஒரு வெற்றி இல்லாமல், ஜெயம் இல்லாமல், தோல்வியோட, கடனோட, ஞானம் இல்லாமல் இப்படி இருக்கலாம். இன்றைக்கி அந்த இடத்த ஆண்டவர் கையில் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த இடத்துல நான் விடுபட்டு கிடக்கேன், நான் இன்றைக்கி சிறகடித்து பறக்க எனக்கு உதவி புரியுங்க. ஆண்டவர் 100க்கு 100 வெற்றி தான். பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சர்க்குணராக இருப்பது போல் நாமும் பூரண சர்க்குணராக இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். அறகுறையாக 90% விடுதலை, 99 விடுதலை அப்படி இல்லை, 100க்கு 100 விடுதலையோடு அலையணும். இந்த உலகத்தில் நம்ம அலைஞ்சோன்னா இயேசுவை போல தான் அலையணுமா. அதான் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை செய்வான், இதை காட்டிலும் பெருசாக செய்வான். என்ன மாதிரி தான் நடக்கணும். என் பிள்ளை என்னை விட நல்லா இருக்கணும்னு தான் நம்மளை நினைக்கும். ஆண்டவர் நம்மளை அப்படி தான் என்ன செய்தார், நடக்காது. ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் சொல்கிறார், அப்பா நான் உங்கள் சத்தத்தை கேட்டு தான் நான் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கேன், நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு நாள் என் சுயமாக செய்யலை. நம்முடைய கனெக்ஷன் எப்போவும் அவர்கிட்ட. ஆண்டவரே, நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படி வாழ கிருபை தாங்க. இந்த வீட்டில் நீங்கள் வாழ்ந்தால் எப்படி வாழ்வீங்களோ, இந்த ஆள் வந்தால் நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்களோ, இவங்ககிட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்க, எனக்கு பேச கிருபை தாங்க. எனக்கு மிகுந்த பொறுமையை தாங்க. மிகுந்த அன்பு என் இருதயத்தில் ஊற்றி இருக்கீங்க, அந்த அன்பு என் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். நம்ம ஆலயத்தில் வந்தோடனே தான் அப்படிங்கிறது இல்லை. இப்போல்லாம் நான் என்னால் செய்ய முடியுது. நான் பணி செய்ய போனாலும் சரி, அடுப்பாங்கரையில் நின்னாலும் சரி, என்ன பண்ணாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடியுது. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் எங்கேயாவது ஆலயத்துக்கு போகணும், 4 பேர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இல்லை, எல்லா நேரமும் பரிசுத்த ஆவியான பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடவே தான் இருக்கார். நம்ம விட்டு விலகுவதில்லைன்னு சொன்ன கர்த்தர் நம்மளை விட்டு ஒருபோதும் என்ன செய்யலை, விலகவே இல்லை. இன்றைக்கி ஒருவேளை சிறைச்சாலையாக இருக்கலாம். யோசேப்புக்கு ஒரு நாள் சிறைச்சாலை இருந்துச்சு. அந்த சிறைச்சாலையிலும் கர்த்தர் கூட இருந்தார். அந்த யோசேப்பு நிமித்தம் அந்த பார்வோன், போத்திபார், அவங்க வீடு, அவங்க இடம், அவங்க ஆடு மாடு, சுற்றுப்புறம் எல்லாத்தையும் என்ன செய்தாரா, ஆசீர்வதித்தார். சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். ஒரே நாளில் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் கூட ஒரே ஒரு இடத்துல சொன்னான், நான் இந்த இடத்துக்கு வர நான் ஒன்றும் செய்யலைப்பா, நீ அரண்மனைக்கு போகும்போது எனக்காக சொல்லு அப்படின்னா. ஆனால் அவன் சொன்னானா, இல்லை, மறந்துட்டான். இன்றைக்கி நம்ம நிறைய நேரம் மனுஷரை எதிர்பார்க்கும், இவங்க நம்மளுக்கு இந்த உதவி செஞ்சுருவாங்க, இவங்க இந்த போஸ்ட்டில் இருக்காங்க, எப்படி எனக்கு இந்த உதவி போனால் கிடைக்கும். அதான் சொன்னேன், நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், விட்டுருங்க. இன்னைக்கு எதை நம்பணும்? கர்த்தர் மாறாதவர். அவன் எண்ணப்படுவதற்கு மனுஷன் எம்மாத்திரம். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வர, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ.
காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. பரத்திலிருந்து ஜெயம், அதை நீ நோக்கிப்பார், அதை எண்ணிப்பார். இன்னைக்கு வராத மாதிரி தெரிந்தால் நோக்கி பார்க்கறத விடாது. அன்றைக்கி ஒரு ஆள் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தார் எலியா. ஒன்றுமே தெரியலை. வேலைக்காரன் பார்த்துட்டு வாப்பா, வானத்தை பார்த்து. ஒன்றும் தெரியலை ஐயா. மறுபடியும் பார்த்துட்டு வா, ஒன்றுமே தெரியலை. மறுபடியும் போய் பார்த்துட்டு வா, ஒன்றுமே தெரியலை. தெரிந்தது என்னதான்? உள்ளங்கை அளவுமே. அது கனமழையை கொண்டு வந்தது. நம்மகிட்ட இருக்கிறது கொஞ்சமாக இருக்கலாம். கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவருண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவருண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களிகூறு மகனே, பயம் வேண்டா. மகிழ்ந்து களிகூறு மகளே, பயம் வேண்டா. மன்னவரேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவரேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அவர் பெரிய அற்புத தேவன். அன்றைக்கி நாகம்மான் குளித்து பார்த்தான். மிங்கிக்கிட்டே இருந்தான். மிங்கி எழுந்தாலும் ஒன்றுமே நடக்கலையான். 7வது தடவை மிங்கி எழும்புனா சிறு பிள்ளையின் சரீரம் மாதிரி சரீரம் மாறிச்சு. மாற்றுகிற தேவன் மாற்றுவார். நமக்கு நம்பிக்கை இருக்கணும், அவ்வளோதான். கட்டாயம் இன்றைக்கோ நாளைக்கோ என்றைக்கோ நான் ஜெயத்தை பூரணமாக நான் வாழ்க்கையில் அனுபவிப்பேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நம்ம எவ்வளோ தூரம் நம்புதோமோ அவ்வளோவுக்கு ஏற்ற மாதிரி தான். அதனால எல்லோரும் ஒரே மாதிரி ஆசீர்வாதத்தோடு இல்லை. நம்ம உலக மக்களோட பண்ண வேண்டாம். அவர் சொன்னார், அஞ்ஞானிகள் செய்த மாதிரி நீ செய்யாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடு, எல்லாத்தையும் நான் கூட தருவேன். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அவங்களுக்கு அதான் வேலை. சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை கொடுத்துட்டார். நீதிமானுக்காக சேர்த்து வைப்பானா அவன். இவன் போய் அதை எப்படி செய்வானா? சுதந்திரித்து கொள்வானா. யோபுவை பாருங்கள், ரொம்ப கஷ்டப்படுதான். 42 அதிகாரத்தை பார்க்கும். கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். மாற்றுகிற தேவன் மாற்றுதார். எல்லாம் டபுள் டைம்ஸ். ஆடு மாடு கோவேரி கழுதை ஒட்டகம். பிள்ளை மட்டும் இல்லைன்னு நினைப்போம். பிள்ளை சாகாது இல்லையா? பரலோக ராஜ்யத்தில் 10 பிள்ளை இருக்குது. இந்த உலகத்துலேயும் 10 20 பிள்ளைகள் தான். அதனால் எல்லாமே 2 மடங்கு தான். சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். எப்படி வந்துச்சு தெரியல. அக்காமாரெல்லாம் வந்தாங்களாம், உறவினர்கள்லாம் வந்தாங்களாம், தங்க காசெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். அது எப்படி பெருகிச்சுங்கிறது நமக்கு தெரியும். எல்லாமே போயிட்டு ஒன்றுமே கிடையாது. ஆனால் எப்படி கொண்டு வந்தார்? 4 தலைமுறையை காணப்பண்ணாராம். 3 குமாரத்திகள் கொடுத்தாங்களாம். உலகத்திலே யாரும் அவ்வளோ அழகான பிள்ளைகள் இல்லையா? அந்த பிள்ளைகளுக்கு அண்ணன் தம்பி கூட சுதந்திரம் கொடுத்தாங்களாம். நிறைய பேர் வீட்டில் பாருங்கள், அக்கா தம்பி அண்ணன் 2 பேர் தான் இருக்கும். 2 திசையில் இருப்பாங்க. சொத்தை பிரிச்சுத்தா, அதைத்தா இதைத்தா சண்டை. கல்யாணம் கட்டின பிறகும் அக்கா தங்கச்சியோட அண்ணன் மாதிரி 7 பேரும் அன்பாக ஒற்றுமையாக இருந்தாங்கன்னு வசனம் சொல்லு. சகோதரர்கள் நடுவிலே பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க. அவ்வளோ சமாதானமான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி அநேக வயதானவங்களுக்கு உள்ளத்தில் சமாதானம் இல்லை. நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்க. பையனுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க, பிள்ளை எனக்கு இது வேணும்னு அடம்பிடிக்கும். கல்யாணம் பண்ணிட்டு வந்த மருமையன் சண்டை போடுவான். சண்டை போட்டு செத்தாலும் பேச மாட்டேன். நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் பார்ப்போம். எனக்கெல்லாம் தெரியும். ஒரு பிள்ளை அவங்க அப்பா இறந்ததுக்கு கூட வரல. ஏதோ நகை கேட்டிருக்கா, அவங்க அம்மா இப்போ தர முடியாது. நாங்களாம் அக்காவுக்கு மட்டும் இதை கொடுத்துருக்கீங்க, நீங்கள் செத்தாலும் வரமாட்டேன். போன பிள்ளை உண்மையிலே அப்பா இறந்து போனாங்க கொஞ்ச நாளில். அப்பா அடக்கத்துக்கு கூட வரல, பார்க்கவே வரல. அவங்க அம்மாவை பார்க்கவும் வரல. நல்ல வசதியாக தான் வாழுதாங்க. ஆனால் இருதயத்தில் திருப்தி இல்லை. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு திருப்தியை கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். நம்ம பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அவர் அப்படி இருதயத்தில் அக்காவை நேசிக்கணும், தம்பியை நேசிக்கணும், அப்பாவை, அந்த இருதயத்தை கர்த்தர் என்ன செய்வாரா? கொடுப்பாரு. தான் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம், சிலாக்கியம். கர்த்தர் நம்ம உயர்த்துவார். அன்னைக்கு அந்த எப்படி யோபுவின் சிறையிருப்பை மாற்றி அவன் அப்படி ஆசீர்வதித்தாரோ அதே தேவன் இன்னைக்கு நம்ம மத்தியிலையும் இருக்காரா இல்லையா? நம்ம மத்தியில் இருக்கார். எதையும் மாற்றுவார். பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்த
நல்லா போய்கிட்டு இருக்க தண்ணி என்னதான் மாறிச்சான்? ரத்தமாக மாறிச்சான். ஒருத்தரும் குடிக்க முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றல் உள்ள தேவன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அன்றைக்கி போய்கிட்டு இருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்கள். பின்னால் யார் வந்தாச்சு? முன்னால் கடல். உங்கள் குட்டியும் குருமானமாக அள்ளிட்டு போயிருக்காங்க. எல்லாம் ஆடு மாடு கர்த்தருக்கு பலியிட இருந்தானே போனாங்க. ஆடு மாடு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு சும்மா ஃப்ரீயாக நடக்கதே கஷ்டம். அவங்க எல்லா பொருட்களையும் அள்ளிக்கிட்டும் என்ன செஞ்சுருக்காங்க? நடந்து வந்திருக்காங்க. வழியே இல்லை. மரணம்தான் கதி. ஒன்று அவன் கொன்னுட்டு போவான், இல்லை கொன்று பாதி பேரை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அடிமைகளாக்க போகிறான். இல்லை முன்னால் போனால் கடலுக்குள்ளே போய் விழுந்தா செத்து தான் போவோம். சூசைடு தான். அந்த மாதிரி நிலைமை கூட வந்திருக்கலாம் சிலருக்கு. இவங்கிட்ட போய் உதவி கேட்டிருப்போம், அவங்க செய்தேன்னு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நெருக்குவாங்க. முன்னையும் நம்மளால் போக முடியாது, பின்னாலேயும் போக முடியாது. வலது பக்கம் போனாலும் அங்கே ஒரு சத்துரு, இடது பக்கம் போனால் இப்படி இவ்வளோ அவமானத்துக்குள்ள மாட்டிக்கிட்டேனே, நம்மளால் வாழவே முடியாது. வாழ்க்கையே தான் மாற்றிடணுமோங்க இடத்துக்கெல்லாம் வரலாம். செங்கடல் உனக்கு முன்னானதோ, சேனைகள் எல்லாம் பின்னானதோ. செங்கடல் உனக்கு முன்னானதோ, சேனைகள் எல்லாம் பின்னானதோ. சேனையின் கர்த்தர் இருக்கின்றார், சேதமின்றி காப்பார் கலங்காதே. சேதமின்றி காப்பார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். செங்கடல் உனக்கு முன்னானதோ, சேனைகள் எல்லாம் பின்னானதோ. செங்கடல் உனக்கு முன்னானதோ, சேனைகள் எல்லாம் பின்னானதோ. சேனையின் கர்த்தர் இருக்கின்றார், சேதமின்றி காப்பார் கலங்காதே. சேதமின்றி காப்பார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவர். கைதட்டி பாடலாமா? உள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவர். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என்ன பண்ணாராம்? பெரிய கடலை எப்படி மாற்றினாராம்? சங்கீதம் 66:6 கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். மழை பெஞ்சது கொஞ்ச நாள் கிடந்தாலே, மழை பெய்து 1 மாதம் வரைக்கும் என்னது கிடக்கும்? சகதி தான் கிடக்கும். ஒரே நாள் ராத்திரியில் அப்படி கடலை 2ஆக பிரித்து அவ்வளோ பயங்கரமான காற்றை அனுப்பி அப்படி காஞ்ச தரையில் நடக்கும்படி பண்ணுதார். அவர் ஒருவரால் தான் செய்ய முடியும். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கார். ஒரு காலம் அற்புதத்தை ஒரு கூட்டம் அப்படி சொல்லுதாங்க. அற்புத அடையாளங்களெல்லாம் இயேசு கிறிஸ்து மரித்த உடனே போயிட்டு இன்னும் நம்புதாங்க. அது தான் இன்றைக்கி அற்புதமே கிடையாது. ஆனால் நம்ம அதை நம்பலை. ஜீவிக்கிற கர்த்தரை நம்புதோம். பழைய ஏற்பாட்டில் இருந்த கர்த்தர் தான் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கார். இந்த கடைசி காலத்துலேயும் நம்ம கூட இருக்கார். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை யாருக்கோ எவருக்கோ எப்போமோ செய்ததில்லை. இன்றைக்கும் அப்படி செய்ய வல்ல தேவன் நம்ம கூட என்ன செய்தார்? இருக்கார். உலர்ந்த தரையாக மாற பண்ணுகிற கர்த்தர் இருக்கார். நல்லா கடலை கண்டு நம்ம பயப்பட வேண்டாம். ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கார். என்னை வெட்கப்படுத்த மாட்டார். என்னை சரியாக என்ன செய்வார்? நடத்துவார். வெட்கப்படுத்த மாதிரி இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் வெட்கப்பட்டு என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லைன்னு என்ன செய்தார்? சொல்கிறார். அப்புறம் நம்ம வியாதி படுக்கையாக இருக்கலாம், முடியாமல் இருக்கலாம். அன்றைக்கி திமிர்வாதக்காரன் அப்படித்தான் நம்பிக்கையோடு என்ன செய்தான்? இருந்தான். 38 வருஷமாக போய் அதில் போய் காத்து கிடக்கான். அவனை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை.
அவன் நம்பிக்கையெல்லாம் அற்று போச்சு. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அவனை எழுப்பி படுக்கையில் வியாதியாக இருக்கிற அவனது படுக்கையை மாற்றி போட்டார். எலும்புப்பா, உன் படுக்கையை எடுத்துக்கிட்டு நட, இனிமேல் நீ படுத்து கிடக்க வேண்டாம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை அப்படி இருந்தால் கூட இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுவார், வாழ்க்கை அப்படி தான், இனிமேல் 38 வருஷம் ஆகிட்டு, இனிமேல் அதை மாற்றவே முடியாது. சிலர் சொல்லுவாங்க, எவ்வளவோ ஜோமணியாச்சு, சரி இன்னும் இதோடு வாழணும்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இன்றைக்கி அப்படிப்பட்ட இடத்துக்கு கர்த்தர் வரார். 38 வருஷம் ஆனாலும் சரி, அவருக்கு நான் நல்லா தான் அவனை சிறப்பாக எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். நொண்டி நொண்டி நடக்காத, எந்த மட்டும் 2 நினைவுகளாக நீ குந்தி குந்தி நடப்ப, அப்படி நடக்காத, தெளிவாக நட, தைரியமாக நட, நிமிர்ந்து நட. ஓட்டத்தில் ஓடுதா, ஒழுங்கின்படி நீ என்ன செய்ய, ஓடு, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீ ஓடு, படுத்து கிடக்காத. ரிப்பேர் பண்ணி நம்மளை என்னது பழுதானி போனதெல்லாம் எடுத்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் என்ன செய்வாராம், திரும்ப எடுப்பித்து அதில் பழுதாய் போனதெல்லாம் சரிப்படுத்தி திரும்ப அது நிலைக்கு என்ன செய்வார், கொண்டு. இன்றைக்கி நல்லா ஒரு காலம் துதிச்சுக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி பிரச்சனையை கண்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். சந்தோஷம் இருந்தால் தான் சங்கீதம் வரும். அநேகருக்கு சங்கீதம் எங்கேயோ போயிட்டு. அன்றைக்கி ஒரு வீட்டில் பார்த்தேன், ஒரு அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ரொம்ப காலம் கழித்து அவங்களுடைய தங்கச்சி பிள்ளையை பார்க்கும்போது அந்த பிள்ளைகள் சொல்லுதாங்க, அக்கா அவங்க பெரியம்மா அவங்க அம்மா பார்த்துட்டு சொல்லுதாங்க, என்னது அவங்க அக்காக்கும் தங்கச்சிக்கும் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, அக்கா என்ன செய்துகிட்டே இருக்காங்களாம், பாடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா என்ன செய்ய மாட்டேங்காங்களாம், பாட மாட்டேங்காங்களாம். ஆச்சரியமாக இருந்தது. இந்த பிள்ளை வித்தியாசம் கண்டுபிடி. குட்டி பிள்ளைகள் நம்மளை ரொம்ப நோட் பண்ணுவாங்க. அக்கா ரொம்ப பாடுதாங்க, தங்கச்சி பாட்டு இல்லை. இதுதான் 2 பேருக்குள்ளே பெரிய வித்தியாசம். மற்றபடி ஒரு வித்தியாசமும் எங்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. துதிக்கிற ஜனங்கள் எப்பொழுதும் துக்கிக்க மாட்டாங்க. துக்கங்களையும் சந்தோஷமாக மாற்றுவதற்கு இருதயத்தின் நிறைவினால் இருக்க துதி தான். துதிச்சு பாருங்களேன். அன்றைக்கி சிறைச்சாலையில் கிடந்து சும்மாலாம் பாட முடியாது, யாரும் சொல்லிலாம் பாடலை. ஒரு ஃபார்முலா மாதிரி வாய்ப்பாடு, நீ இதில் போனால் 2 2 4, உள்ளே போனால் இதில் போனால் இப்படி துதிக்கணும் அப்படின்லாம் இல்லை. இயற்கையாக யாரும் சொல்லவே இல்லை, அவங்க பாட்டுக்கு துதிக்காங்க. இவங்க கட்டுகள் மாத்திரம் இல்லை, எல்லாருடைய கட்டுகளும் அவுந்து போச்சு தான். இவங்க இருந்து ரூம் வர இல்லை, எல்லா ரூமுடைய கதவுகளும் என்ன செஞ்சு தான் அதுதான் சொல்லுது. நம்ம இருந்தோன்னா நம்ம ஊர் செழிப்படைஞ்சு தான். உங்களுக்காக ஆண்டவர் மழை அனுப்புனாருன்னா எல்லோரும் அதை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்காக ஒரு நன்மை கஷ்டப்பட்டு வாரீங்க, ரோடு போடணும்னா அது நன்மை எல்லோரும் அனுபவிப்பாங்க. பொறாமல் வரக்கூடாது அங்கே ஆண்டவருடைய பிள்ளைக்கு. எனக்கு மட்டும்தான் இப்போ நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுதாரு, மழையை பெய்ய பண்ணுதார். நல்லவர்களுக்காக கொடுக்க மழையை அவங்களும் அனுபவிச்சுட்டு போகிறாங்க. வித்தியாசமான மழையாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் தெரியும், உங்கள் ஆவிக்கு தெரியும். என் நிமித்தம் கர்த்தர் இந்த ஊரை என் நிமித்தம் நான் பணிபுரிகிற இந்த ஸ்தலத்தை ஆசீர்வதித்து வச்சுருக்கார். அந்த மாதிரி நம்மளை செழிப்பாக வைக்கும்போது நம்மளுக்கு கவலையாது, எல்லாருடைய கட்டுகளும் அறுபடும், எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படி வெளியே வர்றதுக்காக துதிச்சாங்கன்னா திறந்த உடனே இவங்க என்ன செஞ்சுருக்கணும் சொல்லுங்கள், வய திறந்து என்ன செஞ்சுருக்கணும், ஓடி வெளியே ஓடி வந்தாங்களா? இல்லை, அவன் பார்க்க எல்லோரும் போயிட்டாங்களேன்னு சொல்லி பயப்படுதான். இல்லைப்பா ஒன்றும் செய்யாத, நாங்கள் இங்கே தான் இருக்கோம். முழு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்கார். ஊழியம் செய்தோம் பலன் இல்லைங்க. கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை இதை மாதிரி செய்வார். கர்த்தர் ஒன்னோட இருக்காருன்னு நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க, ஓடிடுவாங்க. அந்த காலங்கள் தூரங்களில் இல்லை. அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிற கர்த்தர் நம்ம கூட இருக்கார். வறண்டு போன நிலமாக இருக்கும், அங்கே நீரூற்றுகள் பெறப்படுமா. மற்றவங்க சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் வறண்ட இடம், அது என்னது நஞ்சை புஞ்சைன்னு விற்கிறதுல இது ஒன்றுக்கு உதவாத இடம், காடு. ஆனால் ஆண்டவர் அதை நீங்கள் வாங்கும்போது எப்படி ஆகுமா, நீரூற்றுகள் புரண்டு போகும். பக்கத்தில் உள்ளவங்க தண்ணி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 500 அடியும் போடலாம், 600 அடியும் போடுவாங்க, புகை தான் வரும். நீங்கள் 20 அடியில் போடும்போதே என்ன செய்யும், தண்ணி ஊற்று தண்ணீரே பொங்கி வான்னு எங்கேருந்து பொங்குமோ பொங்கும். உள்ளே என்னது போகுமா, ஆறு போகும். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்ததுன்னு யார் சொல்லுதா, யோபு சொல்லுவான். அப்போ ஆண்டவருடைய ரகசிய செயல் நம்ம மேலே இருக்கும்போது வெளியே தெரியாது, வேறு இருக்காது, ஒன்றும் இருக்காது. பனை செழித்து வளருது, பனைக்கு வேற பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்காது. ஆண்டவர் நீதிமானம் பனையை போல செழிப்பான். பனையில் ஒவ்வொரு பாட்டுமே எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக தான் இருக்கும். ஆண்டவர் கொடுத்தது நிமிர்ந்து நிற்கும், பயப்படாது. அது ஒன்றும் தண்ணி இனிலாம் ஒன்றுமே இது வறட்சியாக இருந்தாலும் தப்பாமல் கொடுக்கும். அதுபோல் தான் நம்மளுடைய வாழ்க்கை வெளியே பார்க்க எப்படியோ இருக்கலாம், கர்த்தர் நம்மளை
உயர்த்துகிற தேவனாக இருக்கார். எல்லா சிறையிருப்பின் வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தராக இருக்கார். 127 நாட்டுக்கு அதிகாரியாக இருக்கார். யார்? அகாஸ்வேரு ராஜா. பெரிய பணக்காரராக இருக்கார். கிட்டத்தட்ட 6 மாதம் விருந்து வச்சார். அப்போ அந்த ஒய்ஃபு வஸ்தியை கூப்பிடுதார். அந்த அம்மா வரலை. பட்டத்து ராணியை தள்ளியாச்சு. புதுசாக தேடி போகிறாங்க. இந்த அம்மா யார்? எஸ்தர் மொர்தெகாய்க்கு சித்தப்பா மகா தங்கச்சியை அவங்க அம்மா அப்பா சித்தப்பாவும் சித்தியும் இறந்த உடனே அண்ணே பிள்ளையாக என்ன செய்தாராம் எடுத்து எஸ்தர் 2வது அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் பார்க்கும். தங்கச்சியை குமாரத்தியாக எடுத்து என்ன செய்தாராம் வளர்த்து கொண்டதை நம்ம பார்க்கோம். அந்த பிள்ளை நல்லா ஒழுக்கமாக வளர்க்காரு கர்த்தர். எல்லாருடைய கண்களிலும் ராஜா கண்களில் தயவுடைக்க பண்ணி அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. வந்தது யார்? அடிமை. ஆண்டவர் எப்படி கொண்டு போகிறாரா? இதுதான் அந்த ஃபேவர், காட்ஸ் ஃபேவர். ஆண்டவருடைய தயவுங்கிறது நம்மளை இந்த இடத்துல வச்சுருக்க மாட்டோம். உலக மக்களுக்கு நம்ம அசிங்கமாக தெரியலாம், அறிவில்லாதவங்களாக தெரியலாம், ஏதோ வளவளன்னு பேசுதாங்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கும்போது, அந்த தயவு இருக்கும்போது மாற்றி போடுவார். அவள் யார் கண்ணுக்கு சரியாக தெரியணுமோ அவங்க கண்ணுக்கு அழகாக தெரியும், அறிவுள்ளவங்களாக தெரியும். உங்களுடைய வார்த்தைகளெல்லாம் மாற்றி போடுவார். மேலே அந்த அம்மாவை கொண்டுட்டு போயாச்சு. இவங்க சித்தப்பா அண்ணே மொர்தெகாய் எங்கே தான் இருக்கார்? கேட் கீப்பராக இருக்கார், வாயில் காப்போனாக இருக்கார். யார்? மொர்தெகாய். இந்த மொர்தெகாய் இப்போ எங்கே போயாச்சு? 2-3 அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் வசனத்தில் என்னது வாசலில் இருக்க ஊழியக்காரன் நம்ம பார்க்கோம். அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவனாக இருக்கார். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில். அவர் இப்போ எங்கே போயாச்சு? ஆமானின் அரண்மனைக்கு. இன்றைக்கி யார் அவர்? அதிகாரி. 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பார்த்தீங்களா? எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். அரண்மனை வாசலில் கிடக்கு கேட் கீப்பர். இன்றைக்கி யார் ஆயாச்சு? அந்த அரண்மனைக்கே அதிகாரியாக மாறியாச்சு. மாற்றுகிற தேவன். நம்ம தொழில் ஒருவேளை இன்றைக்கி மோசமான தொழிலாக இருக்கலாம். தொழிலே என்ன செய்வார்? மாற்றுவார். ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு தான் இருந்தார். யார்? தாவீது ராஜா. அவனை யாராக மாற்றியாச்சு? அரசனாக மாற்றிட்டார். ஆடுகளை மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆடுகளை மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி மதிலை இடிப்போ மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதித்து பாடி மதிலை இடிப்போ மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. நல்ல துதி எடுத்தால் சாத்தான் ஓடியே போயிடும். முறுமுறுத்தோன்னா எங்கே போனாலும் திரும்பி வந்துடுவோம். அதனால் நம்ம வீடு எல்லைகளுக்குள்ளே யார் மூலமாக முறுமுறுப்பு வராதபடி நம்ம என்ன செய்துக்கணும் பார்த்து. வீட்டில் யாராவது ஒருத்தர் முறுமுறுத்தாங்கன்னா அந்த முறுமுறுப்பை அகற்றுவதற்கு நம்முடைய உண்டான வழிகள் என்ன செய்யணும் பார்க்கணும். இடமே வீட்டில் ஒருத்தர் கூட பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க. அவரை இடம் கூடாது. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போ. அதனால் நம்ம உட்கார்ந்துருப்ப வசனம் சொல்லுது, நீ பூமியிலே நம்மளே ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். இப்போ இன்றைக்கி நம்ம இப்படி வாழ்க்கை வாழ்ந்தால் கூட நம்ம யார் தான்? ராஜாத்தி, ராணி, ராஜா. இந்த எண்ணம் நமக்கு இருந்தால் தான் அந்த மென்டாலிட்டி நமக்கு முதல்ல என்ன செய்யணும்? உருவாகும். அந்த எண்ணம் இருந்ததுனால தான் மொர்தெகாய் அந்த ஆமான என்ன செய்யலை? மதிக்கவே இல்லை. 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி மாற்றினாராம்? காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. ரிவர்ஸ் அக்கர்டு. எப்படி நடக்கணும்னு நினச்சாங்களோ அப்படி ரிவர்ஸ் கியரில் போகுது. வண்டியில் ரிவர்ஸ் கியர் போட்டால் என்ன ஆகும்? முன்னால் போய்கிட்டு இருக்க வண்டி அப்படியே பின்னால் எப்படி முன்னால் போச்சு அதே மாதிரி பின்னால் வந்துடும். மாறி போச்சு. காரியம் மாறுதலாய் முடிகிறது. அப்சைட் டவுனாக மாற்றுவார். மேலே இருக்கிறத கீழே மாற்றுவார், கீழே இருக்கிறத மேலே அவரால் தான் முடியும். இயேசுவால் தான் முடியும், கர்த்தரால் தான் முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையை கண்டு நீ புலம்பாமல் தைரியமாக இருங்க. 3:15 8:15 எடுங்க. எஸ்தர் 3:15, எஸ்தர் 8:15 ஞாபகம் வச்சுக்கிடலாம். சரியா? சூசான் நகரம் கலங்கிற்று. சூசான் அரண்மனையில் கட்டளை பிறந்துச்சான். சூசான் நகரம் கலங்கிட்டான். அதே எப்படி 8:15 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால்
சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. 14ஆம் வசனம், அதே சூசான் அரண்மனையில் தான் கட்டளை கொடுக்கப்படுது. 3:15 ஒரு கட்டளை கொடுக்கப்படுது. அது எது? யூதர்களை அழித்து கொல்லணும். 8:15 14 பார்க்கும் என்னது? அதே அரண்மனையில் தான் கட்டளை பிறகு யூதர்களை வாழ வைக்கணும். யார் அழிக்க வந்தாங்களோ அவங்கள கொல்லணும். எப்படி மாறிச்சு? மாற்றுகிற கர்த்தரால் முடிந்தது. இன்றைக்கி நான் ஒரே காரியம் சொல்லி கொடுத்துக்கிறது தான், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், நம்ம விழுந்து கிடக்க தன்மையை மாற்றுகிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். பாருங்கள், சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்ததான், இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. அந்த தேசத்து ஜனங்களை குறித்து யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார். நம்மளை குறித்த ஒரு பயம் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்துடும். இவங்கிட்ட இனிமேல் என்ன செய்யக்கூடாது? தொந்தரவு பண்ணக்கூடாது. பண்ணுனா நம்ம அழிஞ்சு போவோம். அந்த பயத்தை ஆண்டவர் இன்றைக்கும் கொடுக்கார். சாட்சிகள் சொன்னால் ஏராளம் சொல்லலாம். இன்றைக்கும் கர்த்தர் கொடுக்கார். சரியா? 9ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை பாருங்கள். மொர்தெக்காய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெக்காய் என்பவன் மேன்மேலும் பெரியவனாகிறான். 10:3 பாருங்கள். யூதனாகிய மொர்தெக்காய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு 2ஆவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாயிருந்தான். அன்றியும் தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். ஒரு கேட் கீப்பர், வாசல் காவலாளி, ஒரு வாசலில் இருக்க ஒருத்தனை என்ன செய்தார் ஆண்டவர்? எங்கேயோ கொண்டு போயாச்சு. நம்மளை மாற்றுவாரா? மாற்ற மாட்டாரா? நம்ம பிள்ளைகளை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவாரா? கொண்டு வர மாட்டாரா? கொண்டு வருகிற கர்த்தர் நம்ம கூட தான் இருக்காரா இல்லையா? சொல்வார், எல்லாவற்றையும் நான் புதிதாக்குகிற தேவன், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால் நீ என்னையை நம்பு, என்னையை விசுவாசி. இன்றைக்கி அந்த விசுவாசம் நமக்கு வந்திருக்கா? நம்ம ஒருபோதும் நம்ம வாழ்க்கையில் முறுமுறுக்கக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. என் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சூழ்நிலையில் நம்ம பெருசாக்கி ஊதக்கூடாது. சூழ்நிலையை மாற்றுகிற கர்த்தரை பெருசுபடுத்தி அவரை நம்ம பார்க்கும்போது எந்த சூசான் நகரம் கலங்கிட்டோ அதை எப்படி மிகவும் ஆர்ப்பரிப்பாக மாற்றின கர்த்தர் இன்றைக்கி நம்ம வீட்டில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்ம ஊழியங்களில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி தான், எவ்வளவு நம்முடைய இருதயமாகி அரண்மனையில் எவ்வளோ கவலை இருந்தாலும் சரி தான், அதை எல்லாத்தையும் மாற்றி அதே இடத்துல நம்மளை என்ன செய்தார்? களிப்பாக்குகிற கர்த்தர் நமக்கு இருக்கார். அவர் ஜீவிக்கிறார், அவர் உண்மையுள்ளவர். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கேன். உன்னையை நான் உயர்த்துவதற்கு தான் இருக்கேன். இன்றைக்கி நம்ம உயர்ந்ததை பார்த்து ஜனங்களுக்கு பயம் வந்து இந்த மார்க்கத்தில் நான் அமைந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி என்ன செய்வாங்களாம்? அந்த நாள் தூரத்தில் இல்லை, நம்ம பக்கத்தில், நம்ம கூட இன்னைக்கு தான் இருக்கு. இன்னைக்கு பார்க்க உங்களுடைய சஞ்சலத்தெல்லாம் நான் எதாவது மாற்றுவேன். சாம்பலுக்கு சிங்காரத்தை தந்தார், துயரத்துக்கு ஆனந்தத்தை தந்தார், துதியின் உடையை முறிந்த ஆவிக்கு தந்தார், நீதியின் விருட்சமாய் நித்திய காலமாய் ராஜரிய கூட்டமானே, நீதியின் விருட்சமாய் நித்திய காலமாய் ராஜரிய கூட்டமானே. சாம்பலுக்கு சிங்காரத்தை தந்தார், துயரத்துக்கு ஆனந்தத்தை தந்தார், துதியின் உடையை முறிந்த ஆவிக்கு தந்தார், நீதியின் விருட்சமாய் நித்திய காலமாய் ராஜரிய கூட்டமானே, நீதியின் விருட்சமாய் நித்திய காலமாய் ராஜரிய கூட்டமானே. அதனால் மாற்றிட்டார் ஆண்டவர். சந்தோஷத்தோடு போவோம். இந்த தேவன் நம்ம கூடவே இருக்கார். வேறு துதிக்க துதி நம்மளை விட்டு போகக்கூடாது. நாளை குறித்தும் கவலைப்படாதுங்க, நேற்றைய குறித்தும் அழுதுகிட்டு இருக்காதுங்க. இந்த நேரத்தில் கர்த்தர் என்னோடு இருக்கார், அவருடைய பிரசன்னை என்னோடு இருக்குது. சகலத்தையும் செல்ல வல்லது. அவருடைய வார்த்தைகளை மாத்திரம் நான் பேசுவேன்னு சொல்லுவோம். நல்லா நிறைய பேருக்கு பிரச்சனை அது இதுன்னு என்னெல்லாமோ வந்திருக்கலாம். எல்லாம் அவருக்கு முன்பாக ஒன்றும் இல்லை.